Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 3 Hindi Rimjim Lesson 12 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com. or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the name of the lesson is जब मुझको सांप ने काटा. सांप அப்படினா வந்து பாம்பு, காட்டா அப்படினா கடிக்கிறது. எப்ப என்ன பாம்பு கடிச்சதோ. So, when the snake bit me, that is the name of the lesson. Okay. So, let's read the story. एक दिन मैंने अपने अहाते में एक छोटा सा सांप रेंगते देखा. So एक दिन one day, एक அப்படினா one, दिन அப்படினா day. So ஒரு நாள் நான் வந்து मैंने அப்படினா நான் வந்து अपने अहाते, अहाते means compound wall. Okay, compound कुल्लार अहाते में एक छोटा सा सांप, छोटा मीन्स स्मॉल, छोटा सा सांप ஒரு சின்ன பாம்பு रेंगते, रेंगते அப்படினா ஊறி போறது, crawling, the snake crawls, isn't it? So ஒரு பாம்பு ஊறி போறது நான் பார்த்தேன். देखा means I saw. वह धीरे धीरे रेंग रहा था. So वह அந்த பாம்பு வந்து மெதுவா மெதுவா, धीरे धीरे means slowly slowly it was crawling. रेंग रहा था, ஊறி போயிட்டு இருந்துச்சு. मुझको देखते ही, so என்ன பார்த்த உடனே वह भागा. So वह means the snake started going faster. भागा அப்படினா ஓடி போக ஆரம்பிக்குது. और वहीं पर पड़े हुए नारियल के एक खोल में घुसकर चिप गया. And और means and वहीं पर அங்கேயே வந்து இருந்த, படே அப்படினா இருந்த ஒரு தேங்காவோட மூடி, நாரியல் கே ஏக் கோல், கோல் அப்படினா உள்ள தேங்காய் இருக்கும், அத உரி மட்டை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நாரியலோட அந்த கோகனட், நாரியல் அப்படின்னா கோகனட், அந்த உரி மட்டைக்குள்ளார குஸ்கர், குஸ்கர்னா உள்ளார போய் என்டர் ஆகி ஒளிஞ்சுக்குச்சு. சிப் கயா அப்படின்னா ஒளிஞ்சுக்குச்சு. இட் காட் ஹிடன் அண்ட் இன்சைட் தட் கோகனட் ஷெல். ஓகே. मैंने पत्थर का एक टुकड़ा उठाया. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பத்தர் அப்படின்னா ஒரு கல், ஸ்டோன் ஒரு ஸ்மால் பீஸ், ஏக் டுக்கடா அப்படின்னா ஒரு துண்டை எடுத்தேன். உட்டாயா மீன்ஸ் ஐ டுக் ஒன் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்டோன். और उससे and with that stone नारियल के खोल का मुख बंद कर दिया. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த கோகனட் ஷெல் இருக்கு இல்லையா, அதோட வாய் பகுதியை நான் மூடிட்டேன். பந்து கர்தியா, பந்து மீன்ஸ் அதை அடைக்கிறது. ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ஷட் த கோகனட் ஷெல் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்மால் ஸ்டோன். उसे लेकर मैं नानी के पास दौड़ गया. ஸோ அதை தூக்கிட்டு, இந்த கோகனட் ஷெல்லை தூக்கிட்டு நான் என்னோட பாட்டி கிட்ட, நானி அப்படின்னா பாட்டி கிட்ட ஓடி போனேன். தௌடு கயா மீன்ஸ் ஓடி போனேன். मैंने कहा, then I told to my नानी, नानी देखो, ஸோ பாட்டிமா பாருங்க, मैंने सांप पकड़ा है. ஸோ I have caught the snake. सांप means snake, पकड़ा means caught. நான் பாம்பு பிடிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். नानी चीख उठी. அப்ப चीख उठीனா she got shocked and she got up. सांप, அப்ப அவங்க सांप பாம்பா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சாங்க. वह इतना घबरा गई कि लगी जोर जोर से चीखने पुकारने. ஸோ वह அப்படின்னா என் பாட்டிமா வந்து எவ்வளவு பயந்துட்டாங்கன்னா, घबराई गई, घबराई means getting afraid. Okay, she got so much afraid that she started screaming at a very high peak of noise. जोर जोर से चीखने पुकारने, நல்லா வேக வேகமா சத்தமான குரல்ல கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. नाना ने सुना तो
अंदर दौड़ आए. So நானா grandfather வந்து சுனா அதை கேட்ட உடனே அந்தர் அப்படின்னா இன்சைடு வீட்டுக்குள்ளார ஓடி வந்தாரு. दौड़ आए. जब उन्हें पता चला कि नारियल के खोल के अंदर सांप है तो उन्होंने मेरे हाथ से उसे छीनकर दूर फेंक दिया. So when my grandfather came to know, जब उन्हें पता चला, எப்போ அவருக்கு தெரிய வந்துச்சு, அதாவது அந்த நாரியல் கே கோல் அந்த கோகனட் ஷெல்க்கு உள்ளார, அந்தர் மீன்ஸ் இன்சைடு உள்ளார பாம்பு இருக்குன்னு தெரிய வந்துச்சோ அப்ப உன்ஹோனே அவர் என்ன பண்ணாரு, மேரே ஹாத் சே, ஹாத் அப்படின்னா ஹேண்ட், ஸோ என்னோட கையில இருந்த அந்த கோகனட் ஷெல்ல, உசே அப்படின்னா அந்த கோகனட் ஷெல்ல சீனுக்கர் அப்படின்னா பிடுங்கிட்டு, கிராபிங் பிடுங்கிட்டு, தூர் ஃபேங்க் தியா தூரமா தூக்கி வீசிட்டாரு. ஃபேங்க் தியா மீன்ஸ் த்ரூ இட் ஃபார் அவே, தூர் அப்படின்னா ஃபார் அவே. நன்ஹா சாம்ப் பாஹர் நிக்கல் ஆயா. ஸோ அந்த குட்டி பாம்பு, நன்ஹா மீன்ஸ் ஸ்மால் லிட்டில் ஸ்னேக், बाहर means outside, अंदर means inside, बाहर means outside. So निकल आया, it came outside that coconut shell और रेंगता हुआ पास की झाड़ी में गायब हो गया. रेंगता हुआ ना அது ஊரி crawling, so it slowly crawled and it reached the nearby ஜாடி. பாஸ் கி அப்படின்னா பக்கத்துல இருந்த ஒரு பொதரு, ஜாடி அப்படின்னா புஷ்ஷஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ புஷ்ஷஸ்குள்ளார போய் மறைஞ்சே போச்சு. காயப் அப்படின்னா மறைஞ்சு போறது, ஓகேவா. வேனிஷ்டுன்னு சொல்றோம்ல, அதான் गायब हो गया. नाना ने मुझसे कहा, so my grandfather said to me, खबरदार मीन्स बी अवेयर, बी केयरफुल. फिर कभी सांप के पास मत जाना. फिर कभी திரும்ப எப்போதுமே நீ வந்து பாம்பு கிட்ட போகவே கூடாது. மத் ஜானா, டோன்ட் கோ எவர் நியர் த ஸ்னேக். सांप बहुत खतरनाक होता है. The snake is very dangerous animal. खतरनाक அப்படின்னா dangerous animal அப்படின்னு தாத்தா சொன்னாரு. उसी दिन शाम को, सो அதே நாள் வந்து ஈவினிங், ஷாம் அப்படின்னா ஈவினிங் டைம், ஷாம் को मैं एक बर को पकड़ने की कोशिश कर रहा था. बर அப்படின்னா வந்து ஒரு குளவி, ஓகே, ஒரு குளவியை நான் பிடிக்கிறதுக்கு, பக்கடுனே அப்படின்னா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கோஷிஷ் மீன்ஸ் ஐ வாஸ் ட்ரைங் டு கேட்ச் த பர் அப்படின்னா வந்து அந்த பம்பிள் பீ சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கி உஸ்னே காட்டு காயா, ஸோ அது என்ன பண்ணிருச்சுன்னா என்ன கடிச்சு வச்சிருச்சு, குளவி கொட்டிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காட்டு காயா. படி ஜோர் சே தர்து உட்டா, ஸோ ரொம்பவே எனக்கு வந்து பெயின் இருந்துச்சு. தர்து அப்படின்னா பெயின். मुझे दर्द से कराहते देखकर, ஸோ நான் இப்படி வலியில அனத்திக்கிட்டுறத பார்த்துட்டு, கராகத்தே அப்படின்னா ஐ வாஸ் மர்மரிங் அவுட் ஆஃப் பெயின் ஆன் சீயிங் தட், நானி நே சோச்சா, என்னோட பாட்டியம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, कि मुझे सांप ने काट लिया. ஸோ பாட்டி என்ன நினைச்சிட்டாங்க, என்ன பாம்பு தான் வந்து கடிச்சு வச்சிருச்சு, ஸோ த ஸ்டேக் பிட் மீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. मैंने दौड़कर नानी को उंगली दिखाई, so I just ran and showed to my grandmother my finger. உங்கலி அப்படின்னா என்னோட விரல், அந்த குளவி கொட்டுச்சு இல்லையா அந்த விரலை நான் திக்காயி காமிச்சேன். उन्होंने जल्दी से नाना को पुकारो, ஸோ பாட்டி என்ன பண்ணாங்கன்னா ஜல்தி குவிக்லி ஷீ கால்ட் த கிராண்ட்ஃபாதர். புக்காரா அப்படின்னா கால் பண்றது, தாத்தாவை கால் பண்ணாங்க. நானா துரந்த் தௌட் ஆயே, ஸோ தாத்தாவும் வந்து துரந்த் அப்படின்னா இம்மீடியட்டா, தௌட் ஆயே ஓடி வந்தாரு. और मेरी उंगली को देखा and he saw my finger, okay, उंगली को देखा. जहां बर ने काटा था वहां नीला निशान पड़ गया था. ஸோ அந்த பர் அந்த குளவி வந்து கடிச்சிருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இடம் எந்த இடத்துல, ஜஹா அப்படின்னா எந்த இடத்துல அந்த பீ கடிச்சதோ அந்த இடம், வஹா அப்படின்னா அந்த இடம் எப்படி இருந்துச்சு, ப்ளூ கலர்ல மாறி இருந்துச்சு. நீலா நிஷான், நிஷான் அப்படின்னா அங்க வந்து இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ். Also it appeared blue in color. वह छट मुझे
गोद में उठाकर बाहर भागे. So वह ताता उடனே என்ன சட்டுன்னு சட்டு मुझेனா சட்டுன்னு very quickly he lifted me up. கோத் அப்படின்னா தூக்கிக்கிட்டு உட்டாக்கர் தூக்கிட்டு பாஹர் பாகே. பாஹர்னா வெளியே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தாரு. बाग और धान के खेतों को पार करके भागते भागते वह अपने घर से दूर तक छोटी सी झोंपड़ी के सामने जाकर रुके. सो बाग அப்படின்னா தோட்டம், தான் கே கேத்தோ அப்படின்னா தானியங்கள் நிறைந்த வயல்கள், தான் அப்படின்னா கிரெயின்ஸ், கேத்தோ அப்படின்னா வயல்கள். ஸோ தோட்டம் வயல் எல்லாத்தையும் தாண்டி, பார் கற்கேனா எல்லாத்தையும் தாண்டி ஓடி ஓடி, பாகுத்தே பாகுத்தேனா ஓடி ஓடி அவர் வக அப்னே கர்சே தன்னோட வீட்டில இருந்து தூர ரொம்ப தூரமா ஏக் சோட்டி சி ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஜோம்படி, ஜோம்படி அப்படின்னா குடிசை, ஒரு ஹட்டு, ஒரு ஹட்டுக்கு முன்னாடி போய் நின்னாரு. சாம்னே ஜாக்கர் அப்படின்னா அந்த ஜோம்படி கே சாம்னேனா அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு stopped. रुके means he stopped there. वहां पहुंचते ही उन्होंने आवाज लगाई. सो அங்க போய் சேர்ந்த உடனே அவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆவாஸ் அப்படின்னா யாராவது இங்க இருக்கீங்களா அப்படி சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏக் பூடா ஆத்மி பாஹர் நிக்கலா. ஸோ அந்த சத்தம் கேட்டோடனே ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் வெளியே வராரு. பூடா மீன்ஸ் ஓல்டு, ஆத்மி மீன்ஸ் மேன், பாஹர் மீன்ஸ் அவுட் சைட், நிக்கலா மீன்ஸ் கேம். ஸோ ஒன் ஓல்டு மேன் கேம் அவுட் சைட். वह सांप के काटने का मंत्र जानता था. ஸோ அவருக்கு இந்த பாம்பு கடிச்சது அப்படின்னா அதுக்கான மந்திரங்கள் எல்லாம் சொல்றதுக்கு தெரியுமாமா. ஓகே, மந்திரம் அப்படின்னா மந்திரங்கள் சொல்றோம் இல்லையா. ஜான்தா மீன்ஸ் he knows the mantras to be chanted when a snake is biting. Okay, नाना ने उससे कहा, so my grandfather told to him, इस बच्चे को सांप ने काट लिया है. सो இந்த குழந்தைய, பச்சே மீன்ஸ் சைல்டு இல்லையா, பாம்பு सांप ने काट लिया, அது கடிச்சிருச்சு. इसकी झाड़ फूक कर दो. ஸோ ப்ளீஸ் இதுக்கு இவனுக்கு ஜாடு ஃபூக்கு கர்தோ அப்படின்னா இந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு ஜபிச்சு தருவாங்க இல்லையா, பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க தாத்தா சொல்றாங்க. பூடே முஜே ஜோம்படி மே லே கயா. ஸோ தட் ஓல்டு மேன் டுக் மீ இன்சைட் ஹிஸ் ஹட். லே கயா அப்படின்னா உள்ள கூட்டிட்டு போறாரு, ஜோம்படினா ஹட். उसने मेरी उंगली देखी. ஸோ அந்த தாத்தா ஒரு வயதான தாத்தா இருந்தார் இல்லையா, ஸோ அவர் என்னோட உங்கலி ஃபிங்கரை தேக்கி பார்க்குறாரு. அவர் போலா அண்ட் ஹீ செட், அவர் என்ன சொன்னாருன்னா சுப் சாப் பைட்டோ, சத்தம் போடாம நீ உட்காரணும். ஓகே, சிட் சைலண்ட்லி. ஹில்னா டுல்னா மத். ஹில்னா டுல்னானா ஷேக் பண்றது, மூவ் பண்றது, எதுவுமே நீ மத் பண்ணக்கூடாது, ஸ்டாண்ட் ஸ்டில்லா அப்படியே உட்காரணும்னு சொல்லிட்டாரு. फिर पीतल के बर्तन में, पीतल के बर्तनना, बर्तनना பாத்திரம், பீத்தல்னா பித்தளை பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா, பூஜை சாமான்ல பித்தளையில தான் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பித்தளை பாத்திரத்துல பானி லாயா, அவர் தண்ணி கொண்டு வந்தாரு. he brought water. ओके, और मेरे सामने बैठकर and he sat in front of me and he started chanting the mantras. मंत्र पढ़ने लगा. पढ़ने அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கிறார், மந்திரத்தை எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. मैं चाहता तो बहुत था कि उस बूढ़े को बता दूं कि मुझे सांप ने नहीं बर्र ने काटा है. So I just wanted to tell him. मैं चाहता तो बहुत था. ஸோ எனக்கு அப்போ சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நான் இருந்தேன். என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா, அந்த பூடே, அந்த தாத்தா கிட்ட, வயதான தாத்தா கிட்ட, என்ன கடிச்சது பாம்பு இல்லை. ஓகே, முஜே சாம்ப் நே நஹி, பாம்பு என்ன கடிக்கல, பர்ரு நே காட்டா, அந்த குளவிதான் என்ன கொட்டித்து அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு ரைட்டர் நமக்கு சொல்றாரு. பர் மேரே நானா, பட் என்னாச்சு, என்னோட தாத்தா முஜே கஸ்கர் பக்கடே, என்னை விட்டு அப்படி அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு இருந்தாரு. பக்கடு ரஹே
और मुझे बोलने ही नहीं दिया என்ன வாயை திறந்து பேசவே விடல बोलने அப்படினா பேசுறது बोलने ही नहीं दिया அவர் என்ன வாயை திறந்து பேச விடவே இல்ல जैसे ही मैं कुछ कहने को मुंह खोलता वह डांट कर कहते चुप ஓகே ஜெய்சே ஹி மே சரி அப்படி எப்படியாச்சு நான் என்னோட முகு கோல்தா வாயை திறந்து எப்படியாவது ஏதாவது பேசிடலாம் கஹனே அப்படின்னா ஏதாவது பேசிடலான்னு வாயை திறந்தேன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார் டாண்டுக்கர் அப்படின்னா என்னை மிரட்டி என்ன சொல்லுவார் சுப் சுப் அப்படின்னா சைலண்ட் பி சைலண்ட் அமைதியா இரு டர்கே மாரே மே சுப் ஹோ ஜாத்தா ஸோ அவர் சுப் அப்படிங்கிற சொன்ன அந்த ஒரு வார்த்தையே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு டர் அப்படின்னா பயப்படுறது ஸோ அவுட் ஆஃப் ஃபியர் ஐ வாஸ் ஆல்சோ சைலண்ட் சுப் ஹோ ஜாத்தா நானும் வந்து அமைதியாக ஆயிட்டேன் ஹமாரே பீச்சே பீச்சே हमारी नानी भी कई लोगों के साथ वहाँ आ पहुंची ஸோ இப்போ வந்து தாத்தாவும் பேரனும் தானே ஓடி வந்தாங்க அவங்களுக்கு பின்னாடியே யாரெல்லாம் ஓடி வராங்க ஹமாரி நானி அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மக்களோட கை லோகோங் கே சாத் ஷி டுக் மெனி பீப்புள் வித் ஹர் அண்ட் ஷி ஆல்சோ அண்ட் பீப்புள் ஆல்சோ கேம் தேர் அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க सब लोग उदास खड़े देखते रहे so sab means all log means people so all the people know they were literally very sad udas அப்படினா ரொம்ப சோகமா அப்படியே खड़े அப்படினா standing everyone was standing there okay तब तक मेरी उंगली का दर्द जा चुका था ஸோ அதுக்குள்ளார என்னோட அந்த உங்கலி ஃபிங்கர்ல இருந்த தர்த் பெயின் வந்து போயே போச்சு जा चुका it went away okay फिर भी मुझे वहाँ जबरदस्ती बैठकर झाड़ फूंक करवानी पड़ रही थी बट स्टिल फिर भी அப்படின்னா பட் ஸ்டில் ஐ வாஸ் பீயிங் கெப்ட் தேர் வஹா ஜபர்தஸ்தின்னு படிக்கணும் ஜபர்தஸ்தினா வலுக்கட்டாயமாக என்னை உட்கார வச்சு அந்த ஜாடு ஃபூங்க் அப்படின்னா அந்த மந்திரம் ஓதி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து என் மேலே பண்ணிட்டு இருந்தாங்க கர்வானி பட் ரஹி थी कुछ मिनट बाद बूढ़ा आदमी उठा so after few minutes that old man he got up okay उठा அப்படினா எந்திரிக்கிறது उसने उसी बर्तन के पानी से so அந்த ஒரு பித்தளை பாத்திரத்துல தண்ணி வச்சிருந்தார்ல so அந்த பர்த்தன் அந்த பாத்திரத்துல இந்த தண்ணி வச்சு மேரி உங்களி தோயி ஸோ என்னோட ஃபிங்கர்ஸை அவர் வந்து வாஷ் பண்ணாரு தோயி அப்படின்னா ஹி வாஷ் த ஃபிங்கர் அண்ட் முஜே பிலாயா அவர் முஜே பிலாயா அப்படின்னா குடிக்கிறதுக்கும் அந்த பாத்திரத்துல தண்ணியவே கொஞ்சம் கொடுத்தாரு உஸ்னே முஜே போல்னே சே மனா கர் தியா ஸோ அவரும் வந்து நான் பேச வந்தேன் பட் ஹி ரிஜெக்டட் மீ மனா கர் தியானா ஹி ஸ்டாப் மீ ஃப்ரம் டாக்கிங் ताकि दवा का पूरा असर हो ஸோ தவா அப்படின்னா மெடிசன் அப்போதான் அந்த மெடிசனோட ஃபுல் எஃபெக்ட் இருக்கும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க फिर वह नाना से बोला and then that old man said to my grandfather अब बच्चा खतरे से बाहर है ஸோ இப்போ இந்த குழந்தை வந்து கத்தரே அப்படின்னா டேஞ்சர்லேருந்து வெளியே வந்தாச்சு ஓகே ஸோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் अच्छा हुआ आप समय रहते मेरे पास ले आए ஸோ अच्छा हुआ ரொம்ப நல்லதா போச்சு நீங்க கரெக்டான டைம்ல ஆப் அப்படின்னா நீங்க சமை ரகத்தேனா கரெக்டான சமயத்துல மேரே பாஸ் லே ஆயே என்கிட்ட அவனை கூட்டிட்டு வந்துட்டீங்க படே ஜஹரீலே சாம்ப்னே காட்டாத்தா ஸோ ஜஹரீலே அப்படின்னா விஷமுள்ள ஸோ வெரி பிக் பாய்ஸ்னஸ் ஸ்னேக் அதுதான் வந்து அவனை கடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஓல்டு மேன் வந்து எங்க தாத்தா கிட்ட சொன்னாரு सब लोगों ने बूढ़े को उसके अद्भुत इलाज के लिए बहुत बहुत धन्यवाद दिया ஸோ அங்க இருந்த எல்லா பீப்புளும் सब लोगों all the people they were really happy with the இலாஜ் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அத்புத் இலாஜ்னா அந்த அற்புதமான ட்ரீட்மெண்ட் அந்த பூடே அந்த வயசான ஆத்மி அந்த மேன் கொடுத்தார் இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்டை பாராட்டினாங்க அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க பஹுத் பஹுத் தன்யவாத் தியா ஸோ த பீப்புள் தேங்க்ட் தட் ஓல்ட் மேன் ஃபார் ஹிஸ் ட்ரீட்மெண்ட்
घर लौटने के बाद ஸோ நாங்கெல்லாம் घर அப்படின்னா வீடு, लौटने அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, लौटने के बाद नाना ने उसके लिए ஸோ என்னோட தாத்தா வந்து அந்த வயசான ஆளுக்கு உஸ்கே லியேனா அந்த ஓல்டு மேனுக்காக பகுத் சி சீசேனா திங்ஸ் நிறைய பொருட்களை வந்து பேண்ட் மே பேஜி, பேண்ட் அப்படின்னா வந்து பரிசு பொருளாக கொடுத்தாரு. என்னோட உயிரை காப்பாத்தினது அவரு தானே அப்படின்னு தாத்தா நினச்சிக்கிட்டார் இல்லையா. ஸோ அதனால அதுக்காக he gave lot of things as gift or present to that old man. That is the end of this story given to us by Shankarji. Okay, so hope this story is very clear, isn't it? So what we come to learn from the story, that is we should have belief in God. Okay, that is okay, no issues, but see unnecessarily few superstitious beliefs are being carried out, isn't it? So அந்த மாதிரி எதையுமே வந்து நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும், என்ன நடந்திருக்கு அங்க அப்படிங்கிறது தெரியாம just like that blindfolder you should not believe anybody like that. So that is the lesson what we learn from this story. Clear? Now let us go to the book back exercises part. Kahani ki baat. So regarding the kahani story, first question, नाना मुझे झाड़ फूंक वाले आदमी के पास क्यों ले गए. ஸோ கிராண்ட்ஃபாதர் நானா வந்து என்ன முஜே அப்படின்னா என்ன வந்து அந்த மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா, ஜாடு ஃபூங்க் வாலே ஆத்மி அப்படின்னா அந்த மந்திரம் எல்லாம் போட்டு ஜபிக்கிற அந்த ஆளுக்கிட்ட, பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட ஏன் என்ன கூட்டிட்டு போனாரு, क्यों ले गए. So why did the grandfather took this author to the mantra man, मंत्रवादी கிட்ட இதை கூட்டிட்டு போனாரு. नाना ने मेरी उंगली पर नीला निशान देखकर सोचा. ஸோ தாத்தா வந்து என்னோட அந்த விரல்ல, உங்களே அப்படின்னா என்னோட ஃபிங்கர்ல அந்த ப்ளூ கலர்ல இருந்துச்சு இல்லையா அந்த குளவி கொட்டினது, பட் தாத்தாக்கு குளவி கொட்டுச்சுன்னு தெரியல. ஸோ இட் வாஸ் ப்ளூ இன் கலர். ஸோ ஹீ தாட், सोचा मीन्स he thought that मुझे सांप ने काट लिया, என்ன வந்து பாம்பு தான் கடிச்சிருச்சுன்னு என் தாத்தா நினச்சிக்கிட்டாரு. और इसका इलाज and அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து केवल तंत्र मंत्र ही है. So it is just the mantras that will save me. That is what my grandfather believed. अतः वह मुझे, so that is why அவர் வந்து என்ன ஜாட் ஃபூங்க் से इलाज करने वाले आदमी. ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் போட்டு ஜெபிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆளுக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. கே பாஸ் லே கயே. ஓகே, नेक्स्ट क्वेश्चन, मैं बूढ़े आदमी को क्या बताना चाहता था. ஸோ நான் வந்து அந்த வயசான ஒரு ஆளுக்கிட்ட கூட்டிகிட்டு போனார் இல்லையா அந்த ஓல்டு மேன் கிட்ட கியா அப்படின்னா என்ன என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன். வாட் ஐ வாண்டட் டு டெல் டு தட் ஓல்டு மேன். मैं बूढ़े आदमी को बताना चाहता था कि मुझे सांप ने नहीं बर्र ने काटा. So I just wanted to tell to that old man that என்ன வந்து பாம்பு கடிக்கல, சாம்ப் நே நஹி. So the snake didn't bit me, பர்ர் நே காட்டா, only the பி, பர்ர் அப்படின்னா அந்த குளவி தான் என்னை கொட்டித்து அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, नेक्स्ट, जब सांप नारियल के कोल में घुस गया तो मैंने क्या किया था. मैंने ऐसा क्यों किया होगा. So when the snake went inside the coconut shell, नारियल के कोल அப்படின்னா அந்த தேங்காய் மூடிக்குள்ள குஸ் கயா உள்ள என்டர் ஆயிடுது இல்லையா. ஸோ அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன். मैंने क्या किया था, what did I do at that time. That is the first question. मैंने ऐसा क्यों किया था, why did I do like that. क्यों அப்படின்னா வைன்னு அர்த்தம். ஓகே, வாட் டிட் ஐ டூ, கியா அப்படின்னா நான் என்ன செஞ்சேன், எதுக்காக நான் அப்படி செஞ்சேன், கியோனா வை அப்படின்னு அர்த்தம். ओके, सो आंसर பார்க்கலாம். जब सांप नारियल के कोल में घुस गया, so when the snake entered into the coconut shell, तो मैंने उसे एक पत्थर से बंद कर दिया. ஸோ இது நம்ம ஸ்டோரியிலே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சேன்னா அதை வந்து அந்த கோகனட் ஷெல்லை ஒரு கல்லை வச்சு நான் நல்லா அதை மூடிட்டேன். பந்து கர்தியா மீன்ஸ் ஐ க்ளோஸ்ட் த கோகனட்
shell with the help of a stone. ऐसा मैंने खेल खेल में किया था. So இது நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன். खेल खेलना I just did this for playing. फिर जब वह बंद हो गया तो मैंने पकड़ लिया. Then when the coconut shell got closed, बंद हो गया, कल्ल वच्चु நான் அதை அடைச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன், मैंने पकड़ लिया, I just caught it, நான் அதை பிடிச்சுக்கிட்டேன் நல்லா. ஓகே. क्या बूढ़े आदमी ने सचमुच मेरा इलाज कर दिया था? तुम ऐसा क्यों सोचते हो? ஸோ என்ன கொஸ்டின்னா, என்ன அந்த வயசான ஆளு தான் வந்து உண்மையாலுமே சச்முச் அப்படின்னா ரியலி ஹீ ஒன்லி கேவ் த ட்ரீட்மெண்ட் டு மீ, அவர் தான் எனக்கு உண்மையான இலாஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தும் ஐசா கியோ சோச்தே ஹோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வை டு யூ திங்க் லைக் தட்? So, उस बूढ़े आदमी ने मेरा इलाज नहीं किया. So, नहीं किया is the answer. So, that old man actually he never gave any treatment to me. He never treated me. क्योंकि why? Because मुझे सांप ने काटा ही नहीं था. See, I was not bitten by a snake. நான் என்ன பாம்பு கடிக்கவே இல்லை. ஓகே, मुझे सांप ने काटा ही नहीं था. नहीं था அப்படின்னா எனக்கு பாம்பு வந்து கடிக்கவே இல்லை. ஓகே. नेक्स्ट, मुझे असल में सांप ने नहीं काटा. ஸோ அசல் அப்படின்னா உண்மையாலுமே என்ன, சாம்பு பாம்பு வந்து கடிக்கல. फिर मैंने अपनी कहानी का नाम जब मुझको सांप ने काटा क्यों रखा है? देन why did I name this story? कहानी का नाम இந்த லெசனோட பேரே வந்து जब मुझे सांप ने काटा, when the snake bit me அப்படின்னு ஏன் நான் வச்சிருக்கேன்? तुम इससे भी अच्छा कोई नाम सोचकर बताओ. ஸோ இதை விட நல்லதா ஒரு பேரை நீங்க கூட யோசிச்சு சொல்லுங்க. அதான் இந்த 3 லைனோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். யஹ் பூரி கஹானி. ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரி வந்து, பூரி அப்படின்னா ஃபுல் ஸ்டோரி வந்து சாம்ப் கே காட்டுனே பர் ஹீ கூம்தி ரஹதி ஹை. பாம்பு கடிச்சதை வச்சு தான் அந்த ஸ்டோரியே சுத்துறோம் இல்லையா? அந்த ஸ்டோரி ஃபுல்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பைட் ஆஃப் த ஸ்னேக் ஓன்லி. தாதாஜி கே மன்மே, என்னோட நானான்னு சொல்லலாம், தாதான்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம், கிராண்ட் ஃபாதர் தான். ஸோ தாதாஜி கே மன்மே, என்னோட தாத்தாவோட மனசுல சாம்பு கா பய வித்யமான் தா, பாம்பு பத்தி ரொம்பவே வந்து அவருக்கு மனசுல வந்து பயம் இருந்துச்சு. अतः जब लेखक को बर्र काट लेता है तो उन्हें लगता है कि इसे सांप ने काटा है. But when the writer, लेखक means writer, was bit by a burr, bit by a bee, but still उन्हें लगता है, தாத்தாக்கு என்ன தோணித்து அப்படின்னா பாம்பு தான் அவனை கடிச்சிருச்சு. இசே சாம்ப் நே காட்டா, பாம்பு கடிச்சிருச்சுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஏன்னா பாம்பு மேல இருந்து பயத்தோட காரணத்தினால. सारा घर इस बात से परेशान हो जाता है. सो सारा घर, द एंटायर होम, இந்த விஷயம் இஸ் பாத் அப்படின்னா திங்கிங் ஆஃப் திஸ் மேட்டர், எவ்ரி ஒன் வாஸ் परेशान मीन्स वरीड, एवरीवन वाज वेरी मच वरीड. और आन फान में वे जाड़ फूंक करने वाले के पास जा पहुंचे. ஆன் ஃபானே மே அப்படின்னா அந்த ஊர்ல அதுதான் பழக்கம், பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சா உடனே நம்ம எங்க போவோம், ஜாடு ஃபூங்க் கர்னே வாலே, அந்த மந்திரம் தந்திரம்லாம் சொல்ற அவர்கிட்ட போய் சேர்ந்துடுவோம். इस कहानी का और भी शीर्षक हो सकता है. So you can also give a कहानी, இந்த ஸ்டோரிக்கு ஷீர்ஷக் அப்படின்னா டைட்டில், வேற ஒரு டைட்டில் கூட நீங்க கொடுக்கலாம். லைக் அந்தவிஸ்வாஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நானா கா டர், தாத்தானுடைய பயம், த ஃபியர் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர். இல்லைன்னா காவ் கா டாக்டர், ஸோ அந்த வில்லேஜுடைய மருத்துவர், டாக்டர், காவ் மீன்ஸ் வில்லேஜ் டாக்டர் அப்படின்னு கூட நம்ம அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே. அந்த விஸ்வாஸ் அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், அப்படி சூப்பர்ஸ்டிஷியஸாக பிலீவ் பண்ணுறோம் இல்லையா, அதான் அந்த விஸ்வாஸ்னு அர்த்தம். ஓகே, ஆல் தீஸ் டைட்டில்ஸ் யூ கேன் கிவ் இட். नेक्स्ट, उईमा. सो अंडर दिस टॉपिक, कहानी में लड़के को बर काट लेती है. सो स्टोरीல நாம பார்த்தோம், இந்த பையனை வந்து ஒரு குளவி வந்து கொட்டித்து.
बर का डंक होता है. ஸோ பர்ரு வந்துட்டு அதான் குளவியை வந்து நம்ம கடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டோம், கொட்டிருச்சு, டங்க் ஹோத்தா ஹை, கொட்டிருச்சுன்னு தான் சொல்லுவோம். குச் और कीड़ों, அதாவது இன்னும் பல கீடம் அப்படின்னா வேர்ம்ஸ் இல்லை வந்து இன்செக்ட்ஸோட ஜந்துக்களோட பேர் வந்து நாம் லிக்கோ, பேர் எழுதணும். எதெல்லாம் கொட்டும் நம்மளை, டங்க் மார்த்தே ஹே, டங்க் அப்படின்னா கொட்டுற இன்செக்ட்ஸோட பேர். ஸோ ஒன்று வந்து மதுமக்கி சொல்லலாம், மது மக்கி அப்படின்னா ஹனிபி, தேனி சொல்கிறோம் இல்லையா, அது நல்லா கொட்டிடும். அடுத்தது மச்சர், மச்சர் அப்படின்னா கொசு. ஸோ கொசு வந்து நல்லா ஊசி மாதிரி நம்மளை கடிச்சு வச்சிருது. அடுத்தது தத்தையா, தத்தையானா நம்ம வாஸ்ப்னு சொல்லுவோம் ஒரு பூச்சி, அதுவும் குளவி மாதிரியே பெருசாக இருக்கும், வாஸ்ப், அதுதான் தத்தையா. அடுத்தது பிச்சு, பிச்சு அப்படின்னா தேளு, ஸ்கார்பியன் சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அதுதான் பிச்சு. அதுவும் தேளு கொட்டித்து அப்படிதான் சொல்லுவோம் நம்ம, தேளு கடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டோம், தேளு கொட்டிருச்சு. ஸோ மதுமக்கினா ஹனிபி, மச்சர்னா கொசு மஸ்கிட்டோ, தத்தையானா வாஸ்ப் அண்ட் பிச்சு அப்படின்னா ஸ்கார்பியன். ஓகே, நெக்ஸ்ட் तुम्हारी बात. ஸோ நம்மளோட விஷயத்துக்கு வரலாம். मैं बूढ़े को कुछ बताना चाहता था पर बता नहीं सकता. क्या तुम्हारे साथ भी कभी ऐसा हुआ है? ஸோ நான் வந்து பூடே அப்படின்னா அந்த வயசானவர்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், பட் ஐ வாஸ் அனேபிள் டு டெல், யாருமே என்ன சொல்ல விடலை. இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நடந்திருக்கா? தும்ஹாரே சாத் பி, உங்ககிட்டயும் கபி ஐசா ஹுவா ஹை, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஓன் ஆன்சர். யூ கேன் ரைட் வாட் எவர் யூ வாண்ட், எனி இன்சிடென்ட்ஸ் லைக் தட். ஸோ லெட் அஸ் சி. ஏக் பார், ஸோ ஒரு தடவை, மேரே தோஸ்த் சே, என்னோட ஃப்ரெண்டு, தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்டு கூட, மேரி லடாயி ஹோ கயி தி, லடாயி அப்படின்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துருச்சு. मैंने लड़ाई का सारा दोष अपने दोस्त पर मर दिया. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த சண்டைக்கான ஃபுல் சாரா தோஷ் அப்படின்னா பூரா பழியையும் என்னோட ஃப்ரெண்டு மேலே நான் போட்டுட்டேன். தோஸ்த் பர் மட் தியா, ஐ ஜஸ்ட் டோட்டலி லேய்ட் தட் the reason for fight is my friend only. उसके माता पिता ने उसे बहुत मारा. ஸோ இதை கேட்டோன்னே அவனோட, உஸ்கே அப்படின்னா அவனோட அம்மா அப்பாவும் வந்து அவனை ரொம்பவே வந்து அடிச்சிட்டாங்க. பகுத் மாறானா ரொம்ப அடிச்சிட்டாங்க. உஸ் சமய மே பத்தானா சாஹ்தா தா, ஸோ அவனை அடிக்கும் போது அந்த சமயத்தில் நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா, इसमें मेरी भी दोष है, அதில் என்னோட தப்பும் இருக்கு. மேரி பி தோஷ்னா என்னோட தப்பு இருக்கு, நானும் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். பட் பரந்து அப்படின்னா பட், பரந்து பிட்டாயி கே டர் சே, பிட்டாயி அப்படின்னா அடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல குச் போல் ந பாயா, ஐ டிடன்ட் டெல் எனிதிங், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் அவுட் ஆஃப் ஃபியர். ஓகே, क्या तुमने कभी सांप देखा है? So have you ever seen a snake? யாராவது நீங்க யாராவது பாம்பு பார்த்திருக்கீங்களா? तुमने सांप कहाँ देखा है? कहाँ means where. So where have you seen the snake? उसे देखकर तुम्हें कैसा लगा? So பாம்பை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? So मैंने सांप कई बार देखा है. So I have seen the snake many times. कई बार அப்படின்னா many times I have seen. जब हमारी गली में सपेरा पांप का खेल दिखता है मैंने तब सांप देखा है. ஸோ கலி அப்படின்னா ஸ்ட்ரீட். ஸோ எங்களோட தெருவில், வீட்டில் தெரு இருக்கும் இல்லையா, எங்களோட ஸ்ட்ரீட்ஸில் வந்து சப்பேரா அப்படின்னா அந்த பாம்பாட்டி இருக்கார் இல்லையா, ஸோ அவன் வந்து சாம்பு கேல், அந்த பாம்பை வச்சு அந்த மகுடி வச்சு ஒரு கேம் எல்லாம் விளையாடி காமிக்கிறதுக்கு வருவானோ. मैंने तब सांप देखा है. So I have seen the snake at that time. उसे देखकर डर लगता है. So அந்த பாம்பை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். डर means fearing, பயமா தான் இருக்கும். So next, अपने घर पर पूछो. So உங்க வீட்ல கேட்க வேண்டிய क्वेश्चन कि अगर किसी को सांप काटा, अगर means suppose, किसी को யாரையாவது பாம்பு கடிச்சிடுத்து அப்படின்னா तो वे क्या करेंगे, then what will they do? क्या करेंगे என்ன செய்வாங்க? घर पर पूछने पर पता चला कि, ஸோ வீட்டில் அம்மா அப்பா பாட்டி தாத்தா பெரியவங்க கிட்ட கேட்கும் போது
என்ன தெரிய வருது அப்படின்னு பார்க்கலாம். அகர் சாம்ப் காட்லே சப்போஸ் பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா தோ ஜஹா சாம்ப் காட்டே எங்க அந்த பாம்பு கடிச்சதோ உஸ்கே ஊப்பர் அதுக்கு மேல அப்புறம் நீச்சே அதுக்கு கீழேயும் கஸ்கர் பட்டியா பாந்தலே தாக்கி. ஸோ கஸ்கர் பட்டியானா நல்லா இறுக்கி பிடிச்சு நம்ம வந்து கட்டி வச்சிடணும். அதாவது இப்போ இதுதான் கால், இந்த இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா மேலேயும் கீழேயும் நல்லா நம்ம ஒரு துணி போட்டோ கயிறு போட்டோ நல்லா டைட்டா பாந்த் அப்படின்னா கட்டிடணும். தாக்கினா சோ தட் ஜஹர் ஆகே ந படே அந்த விஷம், ஜஹர் அப்படின்னா விஷம் வந்துட்டு டிராவல் ஆகி மேலேயோ கீழேயோ போகாது. ஆகே ந படே और तुरंत अस्पताल ले जाए and immediately we have to take that person to अस्पताल அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஓகே, here there is a note. इन सभी प्रश्नों के उत्तर विद्यार्थी अपने अनुभवों के आधार पर लिखो. ஸோ இப்போ நம்ம 2-3 क्वेश्चंस பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த क्वेश्चंस्க்கான ஆன்சர் எல்லாம் ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஓன் ஆன்சர்ஸ் வந்து நீங்க எழுதணும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் ரைட்டிங் ஃபார் யூ. ஓகே, अब क्या करें? இப்போ என்ன செய்யறது? what will we do now under this topic? तुम क्या करोगी अगर तुम्हें या तुम्हारे आसपास. ஸோ இங்க ஒரு 4 क्वेश्चन கொடுத்துருக்காங்க. நீ என்ன செய்வ? அகர் அப்படின்னா சப்போஸ் ஒன்னையோ இல்ல உனக்கு அக்கம் பக்கத்துல இப்படி நடந்தா என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி நடந்தா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா கிசி கோ பர் காட்டலே. ஸோ யாரையாச்சும் இந்த குளவி கொட்டித்து, பர் அப்படின்னா அந்த பீ வந்து கொட்டிருச்சுன்னா கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆன்சர் கிசி லோஹே கி சீஸ் கோ கிஸ்கர் லகா தே யா உஸ் பர் ரகड़ दे. So immediately what we will do, லோஹே கி சீஸ், லோஹே அப்படின்னா இரும்பு சத்துன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் பாட்டி அம்மா கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சுண்ணாம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து சுண்ணாம்பை வச்சு அழுத்தணும் அந்த இடத்துல அப்படின்னா உடனே அது இந்த விஷத்தன்மையெல்லாம் முறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் லோஹே கி சீஸ். லோஹேனா அயன், இரும்பு சார்ந்த பொருட்களை வந்து அங்க வைக்கணும். கிசக்கர் லகா இல்ல அப்படின்னா யா உஸ்பர் ரகड़ दे. ரகड़ அப்படின்னா அது மேல வச்சு அமுத்துறது அந்த குளவி கொட்டின இடத்துல. इससे डंक निकल जाता है. ஸோ அதனால அந்த விஷம் வந்து அங்கிருந்து வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. यदि नौसादर हो तो वे भी लगा सकते हैं या तुरंत डॉक्टर के पास जाए. और if you have नौसादर அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் லைக் நெஃபாசல்ஃப் பவுடர் ஆர் போரிக் பவுடர், அமோனியம் குளோரைட் லைக் பவுடர்ஸ், அதுதான் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட், அதை அப்ளை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா யா துரந்த் டாக்டர் கே பாஸ் ஜாயே, இமீடியட்டா நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஓகே, நெக்ஸ்ட் கிசி கோ சோட் லகா ஜாயே. சப்போஸ் யாருக்காச்சும் அடிபட்டுருச்சுன்னா, சோட் அப்படின்னா திடீர்னு விளையாண்டுருக்கீங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்றது? கிசி கோ சோட் லகா ஜாயே தோ. ஸோ இஃப் சம்படி இஸ் கெட்டிங் ஹர்ட் சடன்லி तुरंत डेटॉल से धोकर, इमीडिएटली यू हैव टू वॉश इट विथ डेटॉल. डेटॉल से धोकर அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு பட்டி பாந்தலே, அங்க பேண்டேட் நம்ம போடலாம். फिर तुरंत डॉक्टर के पास ले जाइए and if it is really very deep cut நம்ம இமீடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம். ஓகே, அடுத்தது கிசி கி ஆங்க் மே குச் பட் ஜாயே. சப்போஸ் யாராவது கண்ணில், ஆங்க் அப்படின்னா கண்ணில் வந்து ஏதாவது விழுந்துருச்சு, தூசி இல்லை சம்திங் ஹேப்பன் டு த ஐஸ், வாட் வி வில் டூ? அகர் ஆங்க் மே குச் பட் ஜாயே தோ. ஸோ சப்போஸ் இஃப் சம்திங் இஸ் ஏதாவது தூசி ஏதாவது கண்ணில் விழுந்துருச்சு அப்படின்னா பலக் உட்டாக்கர் ஹிலாயே. ஸோ இமீடியட்லி வி ஹாவ் டு நல்லா வந்து விங்க் பண்ணணும், நல்லா பிளிங்க் பண்ணணும் சொல்லுவாங்க. இப்படி இப்படி விங்க் பண்ணிக்கலாம். ஹிலாயே ஆர் யா டண்டே பானி சே தோயே. ஜஸ்ட் வாஷ் த ஐஸ் வித் கோல்டு வாட்டர். ஓகே, தண்ணி வச்சு நம்ம நல்லா கண்களை கழுவினாலே அது முக்கால்வாசி சரியா போயிடும் சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே,
किसी की नाक से खून बहने लगे. So suppose யாராவதோட நாக் அப்படின்னா நோஸ், மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. கூன் அப்படின்னா பிளட் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? So किसी की नाक से खून बहने लगे. सपोज யாராவதோட மூக்குல இருந்து blood வர ஆரம்பிச்சிருச்சுன்னா तो पीठ के बल लिटाकर सिर पीछे की तरफ थोड़ा झुका दे. பீட் அப்படின்னா முதுகு பகுதியை அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்டா, பல் லிட்டாக்கர்னா முன்னாடி எழும்ப வச்சுட்டு தலைய, சிர் அப்படின்னா தலைய வந்துட்டு முதுகுல சாஞ்சு உட்காந்து தலைய அப்படியே கொஞ்சம் தூக்கி வைக்க சொல்லுவாங்க. தோடா ஜுகா, ஸோ தட் அந்த பிளட் வந்து கீழே வராதபடி வச்சுக்கலாம். சிர் பர் டண்டா பானி டாலே. ஸோ அது ஹெட்ல வந்துட்டு டண்டா பானி அப்படின்னா கோல்டா சில்லுன்னு தண்ணி வந்து ஊற்றலாம். यदि फिर भी बंद ना हो and still if it is not stopping, then तुरंत डॉक्टर के पास जाइए. Immediately you should go to the doctor. Okay. இப்போ கக்ஷானா கிளாஸ் ரூம்ல இன் பர் பாத்சீத் கரே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஸ்கஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. हो सकते तो किसी नर्स या डॉक्टर को कक्षा में आमंत्रित कर बातें करे. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு, இல்லை சடனாக நம்ம ஏதாவது அடிபட்டுருச்சோ, இல்லை கண்ணில் ஏதாவது ஆச்சு, இல்லை மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஸ்கூலில் வந்து they can arrange a nurse or a doctor and just they can come and talk. ஓகே, ஸோ அவங்க வந்து பேசும்போது நமக்கு இன்னி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே புரியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே தான் இங்கேயும் போட்டிருக்கு. கக்ஷா அத்தியாபக் கி சகாயத்தா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கிளாஸ் டீச்சர் வந்து லேக்கர் டாக்டர் या नर्स को कक्षा में बुलाकर. So you can call if somebody's father is a doctor, mother is a doctor or nurse, then you can call and उस पर बातचीत जा सकती है. You can talk regarding that. Okay. So again note in सभी प्रश्नों के उत्तर. So நம்ம பார்த்த எல்லா क्वेश्चंसக்குமே आंसर्स வந்துட்டு विद्यार्थी कक्षा में हुए चर्चा के आधार पर लिखो. So क्लास रूमல மேம் கூட டிஸ்கஸ் பண்றத வச்சு நீங்க ஓன்ல ஆன்சர்ஸ் எழுதலாம். ஓகே, fine. Next, जरा सोचो तो. Just think about this. Let us see what to think. नारियल के खोल जैसी और कौन सी चीजें में सांप छिप सकता है? So லெசன்ல நம்ம பார்த்தோம் இந்த தேங்காவோட ஷெல்குள்ளார இந்த பாம்பு போய் ஒளிஞ்சிருச்சுன்னு. இந்த மாதிரி கவுன்சி சீஸே வேற ஏதாவது திங்ஸ் இருக்கா? பாம்பு, சாம்புனா பாம்பு வந்து சிப் சக்தா ஹை, ஒளியிற மாதிரி வேற ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. என்னன்னா सांप, அந்த பாம்பு வந்து ஆங்கன் கே படே டூட்டே ஃபூட்டே பர்த்தன் கிலோனே. ஆங்கன் அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற இடம், பேக் யார்ட் ஆர் ஃப்ரண்ட் யார்ட், கோர்ட் யார்ட் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? சுத்தி இருக்கிற இடத்துல ஏதாவது உடைஞ்சு போன பாத்திரம் இல்லைன்னா டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்போம், தேவையில்லாததெல்லாம். ஸோ அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். இல்லை அப்படின்னா மிட்டி கி கட்டோலி, அந்த மண், இப்போ நம்ம கார்டன் வைக்கிறோம்னா அதுக்கு மண்ணெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மண் மூட்டை ஏதாவது வச்சிருந்தா அதுக்குள்ள போயிடும். பேடு கி கோ, பேடு அப்படின்னா மரத்தோட ஏதாவது ஹாலோஸ், ஓட்டை இருக்குன்னா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சு பாம்பு ஓடிடும். ஜாடியோன்னா புஷ்ஷஸ், பொதருன்னு சொல்றோம் இல்லையா, புஷ்ஷஸ்குள்ளார. பத்தியோங்கி டேரி, அதாவது மரத்திலிருந்து நிறைய இலைகள் கொட்டி கிடந்தா அதுக்கு அடியில பாம்பு இருந்தா கூட நமக்கு தெரியாது. இத்தியாதி மே சிப் சக்தா ஹை. இத்தியாதி அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாம்பு ஒளிஞ்சுக்கும். ஓகே, वह कोल अहाते में कैसे पहुंचा होगा? ஸோ அந்த கோகனட் ஷெல் வந்து அஹாத்தே அப்படின்னா காம்பவுண்ட் இல்லையா, அந்த காம்பவுண்டுக்குள்ளார எப்படி வந்திருக்கும்? ஸோ ஆன்சர் नारियल निकाल कर कोल वहीं फेंक दिया गया होगा. ஸோ தேங்காவை அந்த நிக்கால்கர் அப்படின்னா அந்த உள்ள இந்த மட்டைக்குள்ள இருந்த தேங்காவை எடுத்துட்டு அந்த உரிமட்டைய அங்கேயே தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். ஃபேங்க் தியா கயா, ஃபேங்க் அப்படின்னா ஜஸ்ட் தே மைட் ஹாவ் த்ரோன் த கோகனட் ஷெல் தேர் டேக்கிங் ஜஸ்ட் த நீடட் கோகனட். ஸோ அப்படிதான் அந்த இடத்துல அது வந்திருக்கலாம். ஓகே,
नेक्स्ट घर के हिस्से पार्ट ऑफ द हाउस नीचे कुछ शब्द दिए हैं सो कीड़े कुछ वर्ड्स கொடுத்திருக்காங்க उन शब्दों में कुछ शब्द घर के संबंधित है few words are related to your house उन पर घेरा लगाओ so try to circle all those things so let us see one by one ahata ahata அப்படினா compound so வீட்டுக்கு கண்டிப்பா compound wall இருக்கும் அடுத்து ஆங்கன் அதுவும் ஆங்கன் அப்படினா வீட்டுக்கு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இடம் so that is called backyard that is called ஆங்கன் okay next பராமதா அப்படினா வெரண்டா so வீட்டுக்கு வெளியே வெரண்டா இருக்கும் இல்லையா அதான் பராமதா next வந்துட்டு ஜீனா ஜீனா அப்படினா staircase கண்டிப்பா வீடு இருந்தா மாடிப்படிகள் இருக்கும் ஜீனா okay next அட்டாரி அட்டாரி அப்படினா ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஏதாவது பழைய பொருட்கள் போட்டு வச்சிருக்கிறதுக்கு ரூம்னு சொல்வோல ஒரு பெரிய ரூம் அதுதான் வந்து அட்டாரி சோ அட்டாரியும் இருக்கும் வீட்ல ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஆலா சோ ஆலா அப்படிங்கிறது एक्चुअली இட் இஸ் சம் உபகரண் ஆர் some type of tools okay so that is being included here ala அடுத்து வந்து gear so gear is not related to any household items it is related to some military things okay so gear ingilla அடுத்து cd அப்படினா again staircase தான் cd னு சொல்லுவோம் so staircase கண்டிப்பா இருக்கும் next சத்து இருக்கும் சத்து அப்படினா roof ஒரு வீடு இருந்தா கூரை இருக்கும் இல்லையா so சத்து is needed next வீட்டுக்கு தேவையானது சடக் அப்படினா it is not சடக்னா road will be not there in the house isn't it so next ரசோயி yes of course ரசோயி அப்படினா kitchen நம்மளோட kitchen நமக்கு கண்டிப்பா வீடுன்னு இருந்தா kitchen இருக்கும் next வந்து சஜ்ஜா சஜ்ஜா அப்படினா balcony so நம்ம first floor எல்லாம் வீடு இருந்தா கண்டிப்பா சஜ்ஜா balconies வந்து நமக்கு இருக்கும் அடுத்து தாலான் ஒரு ஹால்வே பேசேஜ் வே அந்த மாதிரி சொல்றோம்ல வீட்ல அதுதான் வந்து தாலான் பேசேஜ் வே சொல்லுவோம் சோ தாலான் will be there அஸ்தபல் அப்படினா ஸ்டேபிள் வந்து குதிரைகள் இருக்கிற இடம் அது வந்து it is not related word அதே மாதிரி ரஹட் it's some type of bucket wheels னு சொல்லுவோம் so it is not necessary next நஹர் அப்படினா வந்து வாய்க்கால் சொல்வோம் இல்லையா அது தேவையில்லை அதே மாதிரி புலியா கல்வர்ட் புலியா அப்படிங்கிறது கல்வர்ட் அதுவும் தேவையில்லை அடுத்து next you have ஜோஹட் it's a pond okay கச்சா தாலாப் pond னு சொல்லுவோம் so that is also not needed डाकघर means post office no that is not needed next comes டாண்ட் so things எல்லாம் வைக்கிறதுக்காக அல்மிராஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் டாண்ட் சொல்லுவோம் so டாண்ட் தேவை நமக்கு அடுத்து கமரா அப்படினா rooms yes we'll have a living room dining room bedrooms bathrooms and also kamara rooms are needed and next is mundair parapet wall சொல்றோம் இல்லையா அதுதான் mundair so mundair parapet wall is also needed for a house so all these things you have to circle it in the above given words okay क्या समझे so என்ன புரிஞ்சதுன்னு பார்க்கலாம் नीचे लिखे वाक्यों का मतलब बताओ write the meaning of the following words sentences सांप पास की झाड़ी में गायब हो गया சாம்பு பாம்பு வந்து பக்கத்துல இருந்த ஜாடி அதாவது புஷஸ்ல போயிட்டு காயப் அப்படினா vanished தொலைஞ்சு போயிடுச்சு அந்த பாம்பு வந்து எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றதுதான் இல்லையா சோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா சாம்ப் பாஸ் கி ஜாடி மே चला गया சோ அந்த பாம்பு பக்கத்துல இருந்த அந்த ஜாடி புஷஸ்ல चला गया அப்படினா அதுக்குள்ளார அந்த புஷஸ்க்குள்ளார புதருக்குள்ளார போயிடுச்சு ஓகே वह छट मुझे गोद में उठाकर भागे सो ताता वह அவர் வந்து சட்டுன்னு என்ன கோதுமை தூக்கிட்டு ஓடி போனாரு உட்டாக்கர் என்ன அப்படியே கைத்தாங்களா தூக்கி பிடிச்சிட்டு ஓடினாரு அப்ப சட்டுக்கு ஜல்தி से सो immediately quickly जल्दी से मुझे गोद में लेकर भागे ना கைத்தாங்களா தூக்கி பிடிச்சிட்டு ஓடினாரு that is the meaning okay other way of writing it अब बच्चा खतरे से बाहर है now the child is out of danger
அப்போ என்ன அர்த்தம்? अब बच्चा ठीक है, now the child is fine. இப்போ பையன் நல்லா இருக்கான். उसे कोई खतरा नहीं है. ஸோ அவனுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை. नाना ने उसके लिए बहुत सी चीजें भेंट में भेजी. ஸோ தாத்தா வந்து அந்த வயசானவருக்கு பகுத் சி சீஸே நிறைய திங்ஸை பரிசா கொடுத்தாரு. பேண்ட் அப்படின்னா கிஃப்ட். அப்படின்னா என்ன? நானா நே உசே, ஸோ தாத்தா வந்து அவருக்கு பகுத் ஹி சீஸே லாட் ஆஃப் திங்ஸ். பேண்ட் அப்படின்னா உபஹார் ஸ்வரூப் தி. உபஹார் அப்படின்னா கிஃப்ட்டுங்கிற பேர்ல தாத்தா கொடுத்தாரு. ஓகே. नेक्स्ट कैसा कहाँ, कैसे कहाँ. अंडर दिस टॉपिक अलग अलग निशानों से पता चलता है कि நிஷானோ அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ், டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வச்சு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா கைசே கஹி கயி ஹோகி, எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப் நீச்சே லிக்கே வாக்கியோமே, ஸோ கீழே இருக்கிற சென்டென்சஸ்க்கு சஹி நிஷான் லகாவோ, கரெக்டான அந்த சிம்பிளை நம்ம போடணும். அப் இன்ஹே போல்கர் தேக்கோ, ட்ரை டு ரீட் தோஸ் சென்டென்சஸ். நீ நானி சீக் உட்டி சாம்ப். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா பாட்டிமா வந்து கத்திட்டு எந்திரிச்சாங்க. சீக் ஊட்டி, ஷீ ஸ்க்ரீம்ட் அண்ட் காட் அப் டெல்லிங் வாட், சாம்ப் பாம்பு அப்படின்னு கத்திட்டு எந்திரிச்சாங்க. நெக்ஸ்ட் சாம்ப் தீரே தீரே ரேங் ரஹாத்தா. ஸோ பாம்பு மெதுவா அப்படியே ஊறி போச்சு. ரேங் அப்படின்னா இட் வாஸ் ஜஸ்ட் கிராலிங் ஸ்லோலி. இட் இஸ் அ நார்மல் சென்டென்ஸ், ஸோ எண்ட் அப் வித் அ ஃபுல் ஸ்டாப். ஓகே, திஸ் இஸ் ஃபுல் ஸ்டாப். கியா தும் பாசார் சலோகி, என்ன உன்னால பாசார் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போக முடியுமா? கேன் யூ கோ டு த மார்க்கெட்? அப்போ it is a question இல்லையா? so end with a question mark. okay, चुपचाप बैठो, हिलना डुलना मत, சைலண்டா உட்காரு, sit silently. அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு ஆடாம அசையக்கூடாது, ஆடக்கூடாது அசையக்கூடாது. ஹில்னா டுல்னா மத், அகெயின் யூ கிவ் ஜஸ்ட் a full stop over there. okay, तुम्हे यह कहानी कैसी लगी? ஸோ தும்ஹே உனக்கு இந்த கதை, யஹ் கஹானி இந்த கதை எப்படி இருந்துச்சு? கைசி லகி, ஹவ் வாஸ் த ஸ்டோரி? ஸோ இட் இஸ் அ கொஸ்டின். யூ ஆர் ஆஸ்கிங் அ கொஸ்டின் டு சம்ஒன், ஸோ புட் அ கொஸ்டின் மார்க். சி த நெக்ஸ்ட். ஆஹா கித்னி மீட்டி ஹே, வாவ் எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு சொல்றோம்ல. அப்போ ஆஹா வாவ்னு சொல்லும் போது அங்க ஒரு எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு கித்னி மீட்டி ஹே, எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எண்ட் த ஸ்டேட்மெண்ட் வித் அ ஃபுல் ஸ்டாப். கிளியர்? क्या कहोगे? So what will you tell? Let us read this. तुम लड़के को क्या कहोगे? कारण देकर बताओ. लड़के அப்படின்னா இந்த ஸ்டோரியில வந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது இங்கே ஃபியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது வேணா எடுத்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். நிடர் அப்படின்னா பயமற்றவன், அவனுக்கு வந்து ரொம்ப தைரியமா இருந்தா அவன் நிடர். ஓகே, நாதான் அப்படின்னா வந்துட்டு நாதான் மீன்ஸ் வெரி இன்னசென்ட் ஃபெலோ, இன்னசென்ட் பாயா இருந்தான். ஹோஷியார் அப்படின்னா வைஸ், புத்திசாலின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஹோஷியார். ஷராரத்தினா நாட்டி பாய். டர்போக்னா ரொம்ப பயந்தாங்கோலி, கவர்டு ஃபெல்லோ. ஷர்மீலா அப்படின்னா ஷர்மீலான்னு சொல்லப்போனால் அவனுக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுற ஒரு பையன். இதுதான் வந்து கொடுத்துருக்க சாய்ஸஸ். ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம்? यदि याद रखो वह कोल में सांप लेकर भागा था. So just remember this line. He took the snake inside the coconut shell and ran away. So இதுலேருந்து அவன் வந்து பயப்படவெல்லாம் மாட்டான், அவனுக்கு பயம்லாம் கிடையாது. You can tell him to be nadan. Nadan means very innocent boy தான் சொல்லலாம்.
ये अपनी सोल्लाना क्योंकि उसे सांप को पकड़ना एक खेल लगा रहा था. So he thought that catching the snake is just a game. He didn't know that the snake will bite him. It was dangerous like that. இல்லையா? सांप कितना खतरनाक होता है इसको उसे पता नहीं. So பாம்பு எவ்வளோ dangerousனா उसको पता ही नहीं. அவனுக்கு அது பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரியல. So I can tell that the boy is really innocent. नादान. नादान means innocent. Okay. दो बार. Let us read what is it. सांप धीरे धीरे रेंग रहा था. This is the line from the lesson. பாம்பு மெதுவா மெதுவா ஊறி போச்சு. 2 தடவை யூஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மெதுவா போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? यहाँ धीरे शब्द 2 बार इस्तेमाल किया गया. 2 बार means 2 times the धीरे word வந்திருக்கு. ऐसे ही और कुछ शब्द लिखो. So அந்த மாதிரி இன்னி கொஞ்சம் words எழுதணும். டபுளா வர மாதிரி அதுக்கு சென்டென்ஸும் நீங்க மேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. So you can write your own words and try to make sentences out of it. Let us see few examples. चलते चलते वह चलते चलते गिर गया. அவன் चलते चलते நடக்கும் போதே அவன் கீழே விழுந்துட்டான். गिर गया, he fell down. पीछे पीछे तुम मेरे पीछे पीछे कब आए. நீ எனக்கு பின்னாடியே எப்போ வந்த. कब आए means when did you come at the back of me. आगे आगे, पीछे means back, आगे means front. Okay. वह आगे आगे भाग रहा था. So he was just running forward. முன்னாடி ஓடி போயிட்டு இருந்தான். பாகா பாக். பாக் பாக் அப்படின்னா ஓடுறது. பாக் பாகுக்கர் காம் கியா கரோ. ஓடி உன்னோட வேலைகளை நீ செய்யணும். காம் கியா கரோ, do your work. Keep running and do your work. मोटे मोटे, मोटे means fat. यहाँ बड़े मोटे मोटे मच्छर है. ஸோ இங்கே நிறைய குண்டு குண்டு கொசுவா இருக்கு, பெரிய பெரிய கொசுவா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் மோட்டே மோட்டே மச்சர். நெக்ஸ்ட் घसीट घसीट. यह घसीट घसीट कर क्यों चल रहा है. இவன் घसीट அப்படின்னா ஒரு காலை வச்சுக்கிட்டு ஒரு காலை இழுத்து இழுத்து நடக்கிறது, அதுதான் घसीट घसीट कर. ஏன் இவன் இப்படி நடந்து போறான். चल रहा है. ஓகே. Next here it's a game for you, Bul Bulaiya. So just do it in your textbook. क्या तुम जानते हो. This is few subject enrichment informations given to you regarding the snake. सांप अपना भोजन चबाते नहीं. ஸோ பாம்பு அதோட போஜன் ஃபுட்டை சூ பண்ணி சாப்பிடாது. சபாத்தே அப்படின்னா சூ பண்ணாது. வே போஜன் சாபுத் நிகழ்த்தே ஹே, அதாவது just it gulps its food. அப்படியே உள்ள swallow பண்ணிடும். सांप कभी बढ़ना बंद नहीं करते. कभी बढ़ना அப்படின்னா மூவிங் ஃபார்வர்டு. எப்போதுமே அது முன்னாடி போறது நிறுத்தாது. இட் ஆல்வேஸ் கோஸ் ஃபார்வர்டு. सांप नाक से नहीं सूंघते. सूंघने के लिए सांप जीभ का इस्तेमाल करते हैं. ஸோ நம்மள மாதிரி நோஸ் வச்சு அது ஸ்மெல் பண்ணாது. இப்போ நமக்கு வீட்டில் அம்மா ஏதாவது நல்லா சமைச்சாங்க அப்படின்னா நல்ல வாசனை வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அது ஒரு ப்ரே இருக்கு அப்படின்னா அது அந்த பாம்பு ஜீப் அப்படின்னா அதோட நாக்கை வச்சு தான் அது கண்டுபிடிக்கும். இட் யூசஸ் இட்ஸ் டங். सांप के कान नहीं होते. so the snake doesn't have ears. कान காதுன்னு தனியா எதுவும் இருக்காது. इसलिए सांप बिना ही धुन सुनकर नहीं नाच सकता. so that is why அந்த மகுடி ஊதுறாங்க இல்லையா, அதை பார்த்து பாம்பு ஆடுது அப்படிங்கிறது அது இட் இஸ் அ மித். அவ்வளோதான். இட் வில் நாட் டான்ஸ் ஹியரிங் டு மியூசிக் அண்ட் ஆல். वास्तव में एक्चुअली व्हाट इज हैपनिंग, वह बीन बजाने वाले सपेरे से डरकर, அது அந்த மகுடி ஊதுறான் இல்லையா, அவன் அந்த மகுடியை வாயில் வச்சுட்டு இப்படி இப்படி அவனே ஒரு பாதி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுவான்.
அதை பார்த்து அந்த பாம்பு பயந்துட்டு அப்பனா ஃபன் ஃபைலா லேத்தா ஹே. ஃபன் அப்படின்னா பாம்பு படம் எடுக்கும். கிங் கோப்ராலாம் நல்லா படம் எடுத்துன்னு காமிப்போம் இல்லையா? ஸோ அது படம் எடுத்துட்டு அது காமிக்கிறது. லோக் சமஜ்தே ஹே வஹு ஜூம் ரஹா ஹே. மக்கள் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அது அந்த மகுடிக்கு டான்ஸ் ஆடுதுன்னு நினைச்சுக்கிறோம். ஓகே. सांप दूध नहीं पीते. Actually to tell, the snake will never drink milk. कुछ संपेरे सांप को जबरदस्ती दूध पिलाते हैं. But few of the அந்த சப்பேரி அப்படின்னா இந்த பாம்பாட்டிகள் எல்லாம் இருப்பாங்களே அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி பாம்புக்கு பால் கொடுப்பாங்க. पर इससे सांप मर भी सकता है. But because of that milk, it can cause even death to the snakes. भारत में लगभग 50 तरह के सांप जहरीले है. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்குது. அதில் 50 டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து பாய்சனஸ் ஸ்னேக்ஸும் இருக்குது. ஜஹरीले அப்படின்னா பாய்சனஸ். पर सिर्फ 4 सांपों के जहर से आदमी को खतरा होता है. बट அந்த 50 பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்லையும் எஸ்பெஷலி 4 பாய்சனஸ் ஸ்னேக்ஸால தான் வந்து அது ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸாக வந்து போய் முடியும். Okay. Now here are a few letters to you. बच्चों के पत्र. Let us read and understand the letters. It's a reading for pleasure activity for you. So here it is the address given here. Kailash Colony and 19th November the date. प्यारी मौसी. मौसी அப்படின்னா அத்தையை தான் நம்ம மௌசின்னு சொல்வோம். நமஸ்தே நமஸ்தே சொல்கிறோம், வணக்கம் சொல்லிட்டு மௌசி ஆப்கி யாத் ஆத்தி ஹே. ஸோ நான் வந்து எப்போதும் ஐ ரிமெம்பர் யூ, ஐ கீப் ரிமெம்பரிங், உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துட்டே இருக்கு. जब आप नहीं होती तो मुझे रोना आता है. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் என் கூட இல்லையோ ஐ ஃபீல் லைக் ரோனா, ஐ ஃபீல் லைக் क्राइंग. मौसी ज़रूर रक्षाबंधन पर आना. मौसी यू प्लीज கண்டிப்பா நீங்க ரக்ஷாபந்தனுக்கு இங்கே வரணும். मौसी भाई और बहन कैसी है. ஸோ ஹவு இஸ் த பாய் அப்படின்னா பிரதர், பஹன்னா சிஸ்டர், எல்லாம் எப்படி இருக்காங்க. और आप कैसी हो एंड हाउ आर यू मौसी. हाँ यहाँ ठीक है लेकिन छोटे भाई को बुखार आ गया है. सो हियर एवरीवन आर डूइंग वेल लेकिन बट छोटे भाई, छोटे அப்படின்னா சின்ன அண்ணா, பாயினா பிரதர். ஸோ யங்கர் பிரதருக்கு வந்துட்டு புகார் ஆ கயா है. புகார்னா ஃபீவர் வந்துருச்சு. अब तो वह ठीक है बट नाउ ही इज अ बिट ऑल राइट. मौसी हमारे घर कन आओगी, कब आओगी. सो व्हेन विल यू कम टू आवर हाउस. मौसी जरूर आना प्लीज, यू हैव टू डेफिनेटली कम. हमारे घर हम पार्टी बनाएंगे, वी विल ऑल हैव पार्टी विथ यू. ममता और रोहित पढ़ने जाते हैं. सो ममता एंड रोहित आर गोइंग टू देयर डूइंग देयर स्टडीज. तो उनसे कहना तो दोनों ध्यान से पढ़ें. सो प्लीज टेल देम दे शुड लर्न वेरी वेल. राहुल तो रोता है. राहुल इज कीप ऑन क्राइंग. कहता है कि मुझे मम्मी के पास जाना है. ही इज टेलिंग दैट ही हैज टू गो टू हिज मदर. अम्मा किட்ட போகணும்னு சொல்றான். हम किसी दिन आएंगे. सो वी विल ऑल्सो कम देयर एनी टाइम. मौसी मैं पत्र बंद करती हूँ. नाउ आई एम क्लोजिंग द लेटर. छोटे भाई बहन को प्यार देना. माई लव एंड अफेक्शंस टू द लिटिल ones in your home. आपकी बेटी, your loving daughter Radha. You're closing the letter. Okay. One more letter we shall see here. Arera Colony, Bhopal, and that is the address and the the date given here. ஆதரணிய புவாஜி, ரெஸ்பெக்டட் புவா. புவா அப்படின்னாலும் வந்து அத்தை தான். ஓகே. நமஸ்தே சொல்லிட்டு ஆஷா ஹே ஆப் சப் டீக் ஹோங்கே. ஸோ ஐ விஷ் தட் யூ ஆர் ஆல் டூயிங் ஃபைன்.
मेरी यहाँ परीक्षा होने वाली है. So my exams, परीक्षा ना exams are happening here. इस बार माँ ने कहा है कि गर्मी की छुट्टियां में हम सब आपके पास आ रहे हैं. So this time mother has told that गर्मी की छुट्टियां summer holidays ல நாங்க எல்லாரும் हम सब we are all about to come to your place. आपके पास उंग வீட்டுக்கு வரலாம்னு இருக்கோம். मुझे आपकी बहुत याद आती है. So I am remembering you. मुनिया दादी और राजू भैया कैसे है? So how is मुनिया दीदी and राजू भैया? हम सब छुट्टियों में खूब खेलेंगे. So we all will play. खूब खेलेंगे means we all will play during the holidays. गांव में आम भी ढेर सारे खाएंगे. So கிராமத்துல வந்து ஆம் மாம்பழங்கள் சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா. ஸோ டேர் சாரே நிறைய வந்து நாங்கள் சாப்பிடுவோம். மே ஆப் சப்கே லியே யஹா சே கியா லாவும். ஸோ நான் உங்கள் எல்லாத்துக்காகவும் இங்கிருந்து யஹா சே அப்படின்னா இங்கிருந்து நான் என்ன வாங்கிட்டு வரட்டும் உங்களுக்கு? बुआजी जब मैं आऊंगी तो आप मेरे खाने के लिए मालपुआ की तैयारी करके रखना. ஸோ whenever I come there நான் அங்கே வந்து சேர்ந்த உடனே எனக்கு சாப்பிட்றதுக்காக நீங்கள் मालपुआ is a sweet like gulab jamun like that. So मालपुआ sweet ready பண்ணி வையுங்க. बाकी बातें मिलने पर करेंगे. So बाकी बातें ना மற்ற விஷயங்கள் நேரில் நம்ம பேசிக்கலாம். आपकी बेटी महिमा. So you're finishing the letter by writing the name here. So two different types of letters we have seen how it is being written by little ones. Okay. So with this we have come to the end of this session. Hope you understood this lesson and its exercises part. Now please subscribe to my Southern YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.